யூகத்தின் அடிப்படையில் தான் கடையநல்லூரை நான் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் ஒழிய யாரையும் தோற்கடிக்கணும்னோ இல்ல மதம் பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னோ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் தேர்வு செய்யப்படவில்லை. இவ்வளவு பாசம் இவங்களுக்கு கடையநல்லூர் தொகுதி மேல. முஸ்லீம் ஜெயிக்கிற தொகுதி, முஸ்லீம் ஜெயிக்கிற தொகுதி. சரி, முஸ்லீம் ஜெயிக்கிற தொகுதி மேல உனக்கு அவ்வளவு பற்று இருக்குது இல்ல? சென்னையில 2 முக்கிய தொகுதிகள், சேப்பாக்கமும் திருவல்லிக்கேணி அந்த தொகுதியும் துறைமுகமும் முழுக்க முழுக்க அடர்த்தியாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய தொகுதி. இதுல யார் ஜெயிக்கணும்? உன் வாதப்படி முஸ்லிம்கள் ஜெயிக்கணும். இந்த தொகுதி யார்கிட்ட இருக்குது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதியை சேப்பாக்கம் சேகுவேரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. துறைமுகம் தொகுதி அதே மாதிரி அடர்த்தியாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய தொகுதி, அந்த தொகுதியை சங்கி சேகர் பாபுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கடையநல்லூர் குறித்து வருத்தப்படக்கூடிய நீ வாய் திறந்து பேசுவியா? துறைமுகம் தொகுதி குறித்து, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி குறித்து வாய் திறந்து பேசுவியா நீ? இது முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட பச்சை துரோகம், அநீதி என்று இந்த 2 தொகுதிகளையும் கூட்டணி கட்சிக்கு நீ வாங்கிரு. சரி, கடையநல்லூர்ல முஸ்லிம் போட்டி போடுறாங்க. சரி, இப்ப நாம் தமிழர் கட்சியின் சார்பாக துறைமுகம் தொகுதியிலையும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியிலையும் ஒரு இஸ்லாமியர் கேண்டிடேட்டை நாங்க போடுறோம். அப்ப திமுக சொல்லி நீ அந்த தொகுதியை வாங்கி தந்துருவியா? அங்க வேட்பாளர் போடாம இருப்பியா? காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து பாஜகவால் நீக்கப்பட்டது. ஸ்டாலின் சொன்னார், நீக்கினது சரிதான், நீக்கின விதத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த நீக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர், பேசியவர், டெல்லி வரை சென்று போராடியவர் அண்ணன் சீமான். யார பாஜகவினுடைய பி டீம் சொல்றேன்? இப்படி திமுக சங்கித்தனத்தை, பாஜகவை எந்தெந்த இடத்துல எல்லாம் இவர்கள் தாங்கி பிடித்தார்கள் என்பதை பட்டியலிட்டால் அதை மட்டுமே 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு செய்தி இருக்கு. அப்ப இதையெல்லாம் கேட்க துப்பற்ற, துணிவற்ற, திராணியற்ற இந்த இஸ்லாமிய கட்சிகள், இயக்கங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீ பாஜகவினுடைய பி டீம், நீ அவனுக்கு கைக்கூலி, இவனுக்கு எவனுக்கும் கைக்கூலியாகவோ டீமாகவோ இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களை பி டீம்னா சொல்லு, தமிழ்நாட்டு மக்களுடைய பி டீம் நாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கைக்கூலி இப்படி வேணா சொல்லி ஏத்துக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் முஸ்லிம்களுடைய சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் தானே நீ. இந்த திமுக ஆட்சியில இஸ்லாமிய மக்களுக்கு, அதாவது எம்எல்ஏக்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்த? ஸ்டாலினுடைய வீட்டில் மட்டும்